ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூசர் ரிக்வஸ்ட் பார்ப்போம். யூசர் NG6HP அவர் வந்து அசம்பிளர்ஸ், கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரேட்டர்ஸ் பற்றி பேச சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல டாபிக், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட சேனலில் வந்து நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் அவுட் பண்ணுங்கள். உங்கள் டிசிப்ளினுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்குது. உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சூப்பர். நம்ம இப்போ டாபிக் உள்ளார போகலாம். நம்ம பேச போகிற டாபிக் வந்து கம்பைலர்ஸ், இன்டர்பிரேட்டர்ஸ், அசம்பிளர்ஸ், அதை பற்றி, அப்புறம் அது எப்படி இவால்வ் ஆச்சு, அப்புறம் அதனோட பயன் என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எவல்யூஷன் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பேக்ரவுண்ட் தெரிஞ்சிடும், ஏன் இப்படி வந்து லேண்ட் ஆனோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறதே வந்து பஞ்ச் கார்ட்ஸ் தான். அந்த பஞ்ச் கார்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக அது கம்ப்யூட்டர் கிடையாது. அது மோர் லைக் எ ப்ராசஸிங் யூனிட். அது என்னன்னா, நம்ம வந்து ஹியூமன் லிமிடேஷன்ஸில் இருக்கிற கால்குலேஷன்ஸ் வந்து பஞ்ச் கார்டு வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணிச்சு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம வந்து கொஞ்சம் பிகராக திங்க் பண்ண ஆரம்பிச்சது. அது ஹியூமன்ஸ் வந்து பிகராக திங்க் பண்ண ஆரம்பிச்சது. செமிகண்டக்டர்ஸ் வந்துட்டோன்னா அது சில ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிச்சு. என்னன்னா, வேக்யூம் டியூப்ஸ்லேருந்து நம்ம ஒரு காம்பேக்ட் சைஸுக்கு வந்தாச்சு. செமிகண்டக்டரோட எவல்யூஷன் வந்து இன்னும் வந்து அட்வான்ஸ் பண்ணிச்சு டெக்னாலஜி. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அந்த காமனாக. அது வந்து என்னன்னா 1 and 0. ஸோ எந்த சர்க்கியூட் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுனா அது வந்து எதர் பாசிட்டிவ் இல்லை நோ சிக்னல், அதாவது ஒன் சிக்னல் இல்லை நோ சிக்னல் அப்படின்ற மாதிரி அது லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செமிகண்டக்டர் எவல்யூஷனில் எல்லா கோடிங், அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே 1 and 0s வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஒரு தனி எக்ஸ்பர்டைஸே தேவைப்பட்டது. அந்த 1 and 0ல் வந்து நீங்கள் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை ப்ரிப்பேர் பண்ணுன்னா ரொம்ப டீடியஸான ஒர்க். ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டு இயர்லி டேஸில் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹை லெவலாக நம்மளுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்ணாங்க. அது அசம்பிளி லாங்குவேஜ். இப்போ அந்த அசம்பிளி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது எழுதுறதுக்கு. ஸ்டில் இன்னைக்கு இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து அது கஷ்டம் தான் அசம்பிளி லாங்குவேஜ். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ அதுல ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்னா இப்போ அசம்பிளி லாங்குவேஜ் வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ சிபியூக்கு தேவை வந்து 1 and 0. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற போது என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு அசம்பிளர் அப்படின்னு ஒரு இன்னொரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா அசம்பிளரோட வேலை வந்து இந்த அசம்பிளி லாங்குவேஜை எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பைட் கோடா மாத்திடும். அதான் பைட் கோட்னா என்னன்னா, சிபியூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கோட் சீக்வன்ஸ். அதோட சிபியூக்கு வந்து என்ன வேணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வேணும். அது அசம்பிளி லாங்குவேஜ்ல இருந்து எடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை சிபியூக்கு வந்து என்ன வேணுமோ அதனோட லாங்குவேஜ்ல அதை கன்வெர்ட் பண்ணிடும். அந்த அசம்பிளர் தான் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எனி ஹை லெவல் லாங்குவேஜ் டு லோ லெவல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன். இதுதான் வந்து நடந்தது. ஸோ நம்ம அப்புறம் பின்னாடி வந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து அதே ஒட்டின் தான் அந்த அசம்பிளி லாங்குவேஜ் வந்து இருந்தது. ஏன்னா அசம்பிளி லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிச்சு. அது வந்து ஒரு சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராமிங். ஏன்னா முன்னாடி வந்து அந்த மானிட்டர்ஸ் நிறைய கேப்பபிலிட்டி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கியூட்ஸ் தான் இருந்தது. அதில் வந்து மைக்ரோ ப்ராசஸர் இருந்தது. ஸோ அதுக்கு தேவை வந்து ரொம்ப லோ லெவலாக இருந்ததுனால வந்து அசம்பிளி லாங்குவேஜ் வந்து சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை தாண்டி மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது என்னன்னா, அட்வான்ஸ் லாங்குவேஜஸ் வந்து இன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வர ஜென்ரேஷன் வந்து சும்மா இருப்பாங்க. அவங்க வந்து எனக்கு அசம்பிளி லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமா இருக்கு கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி போனதுனால அவங்கள ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹை லெவல் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. அப்போது சி அண்ட் C++, அது வந்து அந்த ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இன்னொரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சி அண்ட் C++ சூப்பர் ஹை லெவல் லாங்குவேஜ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எப்பறம் நம்ம வந்து பைட் கோடாக மாற்றுறது, பைட் கோட் இல்லை பைனரி, ஸோ ரெண்டுமே ஒரே இதுதான், எப்பறம் மாற்றுறது அப்படின்ற பிரச்சனையில் வந்து நம்ம அசம்பிளி லாங்குவேஜை வந்து ஒரு அசம்பிளர் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு இந்த ஹை லெவல் லாங்குவேஜுக்கு ஒரு கம்பைலர் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ கம்பைலர் வந்து அதனோட ஜாப் வந்து என்னன்னா, அசம்பிளர் மாதிரி தான். அது என்ன பண்ணும், நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜை எடுத்து அதை வந்து மறுபடியும் பைட் கோடாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிடும். ஸோ இப்போ அந்த பைட் கோடை வந்து நம்ம வேற நேம் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா, இது வந்து ஆப்ஜெக்ட் கோட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் கோடு தான் வந்து காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம். பைட் கோட் அப்புறம் பைனரி கோட் இதெல்லாம் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறதுல நம்ம ஆப்ஜெக்ட் கோடுன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கம்பைலரோட வேலை வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றிடுறது. ஏன் ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மெஷின்
கோடு வந்து மெஷின் வந்து அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஜெக்ட் கோட் வந்து மெஷின் கோட். ஸோ அதனால டேரெக்டாக வந்து அதை ரன் பண்ண முடியும். கம்பைலரோட ஜாப் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜாப். நம்ம எழுதுற எல்லா ப்ரோக்ராமும் தூக்கி கன்வெர்ட் பண்ணிடும். இன்னொரு இன்கன்வீனியன்ஸ் வந்து வந்தது என்னன்னா, கம்பைலர்ல வந்து ஒரு டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக் அப்படின்னா, அது நம்ம ப்ரோக்ராம் ஒன்ஸ் நீ நீ ஆரம்பி அப்படின்னு சொன்னா அது முடிகிற வரைக்கும் போயிட்டே இருக்கும். நடுவில் என்ன நடந்தாலும் வந்து நிறுத்தாது. அதனால வந்து என்னன்னா, அது என்னடா அது ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா போயிடுச்சு அப்படின்னு. இப்போ இது நீங்க எப்படி இமேஜின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ஏதோ ஒரு குக் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். குக் பண்ணும்போது நீங்க எல்லா இன்கிரீடியன்ஸும் உள்ள தூக்கி ப்ரெஷர் குக்கர்ல போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ப்ரெஷர் குக்கர் வெளியில வர வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா அதுதான் எண்ட் ப்ராடக்ட். வெளியில அந்த ப்ரெஷர்லாம் போயிட்டு முடிஞ்சோன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், உள்ள தண்ணியா இருக்கும் ஃபுட்டு, இல்லை வேற ஷேப்ல இருந்ததுன்னா ரொம்ப கடுப்பா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து என்னன்னா, கம்பைலர் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நடுவில் எது நடந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது முடிகிற வரைக்கும் நிறுத்தாது. முடிஞ்சிட்டோன்னா தான் நான் பார்ப்போம், ஆஹா நம்ம இங்க மிஸ்டேக் பண்ணிட்டோமே, இந்த மாதிரி ஆச்சா, மறுபடியும் ஆரம்பி முதல்ல இருந்து அதை போய் கரெக்ட் பண்ணணும். சரி, இந்த தலைவலியை போக்குறதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, சரி கம்பைலர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று கண்டுபிடிச்சாங்க. அது பேர் வந்து இன்டர்பிரேட்டர். இன்டர்பிரேட்டரோட வேலை வந்து என்னன்னா, அது ரொம்ப சிம்பிள். அது வந்து அதுவும் பைட் கோடா தான் கன்வெர்ட் பண்ண போகுது, அதாவது ஆப்ஜெக்ட் கோடா தான் கன்வெர்ட் பண்ண போகுது. ஆனால் அது வந்து லைன் பை லைனாக பண்ணணும். அது வந்து ரொம்ப என்ன சொல்லுது, ரொம்ப பொறுமைசாலின்னு வச்சுங்களேன். நம்ம வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணோம், அதை வந்து ஆப்ஜெக்ட் கோடா கன்வெர்ட் பண்ணி சிபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும். அது முடிச்சு வந்துட்டோன்னா அடுத்த லைன். இப்போ அதுல என்ன அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு எங்க தப்பு நடக்குதோ அங்கே ஸ்டாப் ஆயிடும். ஸோ இது நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க ப்ரெஷர் குக்கர்ல போட்டு அடக்கி ஸ்டார்ட் பண்ணாம நீங்க ஒரு பாத்திரம் வச்சு நீங்க குக் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா, ஆஹா சால்ட் கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இல்லாட்டி சால்ட்டை போட்டு நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாச்சு. இது நிறைய கன்வீனியன்ஸ் கொடுத்தது. ஏன்னா நம்ம சர்க்கியூட்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணும்போது, இல்லை வேற ஏதாவது ஹை லெவல் ஜாப் காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் பண்ணும்போது அந்த இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. அப்போ இன்டர்பிரேட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இன்டர்பிரேட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிச்சு. என்னன்னா, உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ரிசல்ட் தெரிஞ்சோடனே வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், இல்லை வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோக்ராமே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்ல வசதியாக இருந்தது. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ நம்ம எது கண்டுபிடிச்சாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கிறதுனால தான் அடுத்த இன்வென்ஷனே வருது. இன்டர்பிரேட்டரோட மெயின் ட்ராபேக் வந்து என்னன்னா, அது ஒவ்வொரு லைனாக எடுத்து அதை பிரித்து அதுக்கப்புறம் அதை ஆப்ஜெக்ட் கோடா கன்வெர்ட் பண்ணி சிபியூக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ரிசல்ட்டை கலெக்ட் பண்ணி இப்படி போகிறதுனால வந்து என்னன்னா, ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபாஸ்டான கால்குலேஷன்லாம் வந்து அவ்வளோ ஆப்டிமல் ஸ்பீடில் இல்லை. அதனால இன்டர்பிரேட்டர் வந்து எவ்வளோதான் ஹெல்ப் பண்ணாலும் ரொம்ப தலைவலியாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்டர்பிரேட்டர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிட்டாங்க. இன்டர்பிரேட்டருக்கு வந்து ஆல்டர்னேட் சாய்ஸ் வந்து இன்னும் வந்து கண்டுபிடிக்கல. இப்போ இருக்கிறது 3 சாய்ஸ் தான். என்னன்னா, ஒன்று அசம்பிளர், இல்லை கம்பைலர், இல்லாட்டி இன்டர்பிரேட்டர். இது 3 சாய்ஸ் தான். இன்னும் வந்து புதுசாக ஒன்று வந்து கண்டுபிடிக்கல அந்த சிபியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இது 3 தான் இப்போ மாட்டிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று வந்தால் தான் உண்டு. ஸோ இப்போ எதை சூஸ் பண்ணுறது? இப்போ நம்ம அசம்பிளரை சூஸ் பண்ணுறதா, இல்லை இன்டர்பிரேட்டரா, இல்லை கம்பைலரா? இப்போ நம்மளோட நீட் எப்படி இருக்குன்றது நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா நம்ம அசம்பிளரை வந்து சூஸ் பண்ணணும். அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஆனால் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா அப்படின்றது பார்த்தா அவ்வளோ இருக்கிறது டவுட்டு தான். ஸோ அடுத்த சாய்ஸ் வந்து இன்டர்பிரேட்டர் ஆர் கம்பைலர். இது ரெண்டுத்துக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணியானோம். இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் பொறுத்து தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ட் அப்ளிகேஷன் வேணுமா, இல்லாட்டி நம்ம சின்ன அப்ளிகேஷன் தான் பரவாயில்ல நம்ம வந்து இன்டர்பிரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஸ்பீடு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம இன்டர்பிரேட்டர் சூஸ் பண்ணலாம். அந்த அட்வான்டேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் தான் கொடுக்கும். இல்லை எனக்கு வந்து ஹை ஸ்பீட் ஹை பர்ஃபார்மன்ட் அப்ளிகேஷன் தான் வேணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா கம்பைலர் தான் பெஸ்ட்டு. இப்போ கம்பைலர் கூட இருக்கிற ரிஸ்க் என்ன, நம்ம வந்து எல்லா கோடும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏதாவது எரர்ஸ் வந்தது அப்படின்னா சிபி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் எரர்ன்றது அப்புறம் தான் தெரியும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இன்டர்பிரேட்டர் இருந்தால் கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் ரொம்ப காலகாலமாக முடியறதுக்கு. ஆனால் இன்டர்பிரேட்டர் பேட் சாய்ஸ். ஆனால் கம்பைலர் யூஸ் பண்ணால் நம்ம அந்த ரெண்டரிங் மாடலை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க, அந்த மாடல் ரெண்டர் ஆகி நடுவில் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் தெரியும் அது ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லை நம்ம பண்ண கோடிங் வந்து தப்பு அப்படிங்கிறது தெரியும். சில சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ரிகர்ஷன் ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அது என்னன்னா, அது மாதிரி இன்ஃபைனைட் லூப்ல போயிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது, ஏதோ ப்ரோக்ராம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ரிகர்ஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து கம்பைலரை வந்து ஸ்டாப் பண்ணி அப்புறம் தான் பார்க்கணும் என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ இன்ஃபைனைட் லூப்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தலைவலி எல்லாம் இருக்கு கம்பைலர் யூஸ் பண்ணும்போது. இது வந்து என்னன்னா, ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னா கம்பைலர் வந்து ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா அதனோட கெயின்ஸ் வந்து எனார்மஸா இருக்கு.
சரி, இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கோட் பத்தி நம்ம நெறைய பேசினோம். ஆனா, அதனோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போல. ஏன் ஆப்ஜெக்ட் கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னு, அத பத்தி நம்ம பேசுவோம் கொஞ்சம். இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து சோர்ஸ் கோட், இன்னொன்னு வந்து ஆப்ஜெக்ட் கோட். சோர்ஸ் கோட் வந்து நம்ப நம்ம எழுதுறது. நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்ல எழுதுவோம். ஆப்ஜெக்ட் கோட் தான் வந்து மெஷினுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் அதாவது சிபியூக்கு வந்து ஆப்ஜெக்ட் கோட் தான் வேணும். சோர்ஸ் கோட் வந்து ரொம்ப ஹை லெவல். நம்ம யார் வேணா புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேக்கிரவுண்ட் நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா, சோர்ஸ் கோட வச்சு நம்ம என்ன லாஜிக் இருக்கு, என்ன டாஸ்க் அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். சோர்ஸ் கோட் வச்சு. ஆப்ஜெக்ட் கோடு ஒண்ணுமே புரியாது. அதாவது என்னன்னா, நீங்க ரொம்ப எக்ஸ்பெர்டைஸ் வேணும். நீங்க போயிட்டு அந்த ரொம்ப லோ லெவல் சிபியூ லாங்குவேஜ்ல நம்ம போயிட்டு மிங்கிள் ஆயி நம்ம போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால அந்த எக்ஸ்பெர்டைஸ் வந்து கொஞ்சம் ரேர் தான் இப்போ இருக்கிறது. ஸோ ஆப்ஜெக்ட் கோடோட வேலை அதுதான். ஆனா நம்மளுக்கு கம்பைலர் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்றதுல அந்த தலைவலி கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர் எடுத்துக்குது, அந்த அசம்பிளர் எடுத்துக்குது. அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. சோர்ஸ் கோட வந்து உங்களால எப்ப வேணா போய் மாத்திக்கலாம். நீங்க வந்து ஏதாவது ஒர்க் பண்ணல அப்படின்னு போய் மாத்திக்கலாம். ஆனா ஆப்ஜெக்ட் கோடு வந்து மாத்த முடியாது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஒன் வே டிராஃபிக் மாரி. சோர்ஸ் கோட்ல இருந்து ஆப்ஜெக்ட் கோடு போலாம். ஆனா ஆப்ஜெக்ட் கோட்ல இருந்து சோர்ஸ் கோட் வந்து அத மாத்தி போறது வந்து கஷ்டம். ஆனா என்னன்னா, அதுக்கும் டூல்ஸ் இருக்கு. நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னா, அதுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் இருக்கு. நீங்க ஆப்ஜெக்ட் கோட மாத்தி பண்ணா, சாதாரணமா பண்ண முடியாது அது. அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ் அது. இன்னொரு டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, நீங்க சோர்ஸ் கோட் வந்து கொஞ்சம் உங்களே நீங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நீங்க சில கமெண்ட்ஸ் எல்லாம் போடலாம் சோர்ஸ் கோட்ல. வந்து இந்த இந்த ஃபங்ஷன் வந்து எதுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றது கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதனால வந்து ஃபியூச்சர்ல வரவங்க அந்த கோட பார்த்தாங்கன்னா புரிஞ்சிடும் என்ன நடக்குது அப்படின்னு. ஆப்ஜெக்ட் கோட்ல வந்து சுத்தமா அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா சிபியூக்கு அதெல்லாம் தெரியாது. சிபியூக்கு தெரிஞ்சது 1 அண்ட் 0 தான். அதனால வந்து அந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் போட முடியாது. ஸோ அது அது ஒரு இன்கன்வீனியன்ட். அதனால ஆப்ஜெக்ட் கோடு நம்ம எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஆப்ஜெக்ட் கோடு தான் எழுத ஆரம்பிச்சு, அதெல்லாம் ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்லி தான் அசெம்பிளர் அத கண்டுபிடிச்சு, அப்புறம் கம்பைலர் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இதுதான் ஒரு பிரைமரி டிஃபரன்ஸ். ஆனா நீங்க ஆப்ஜெக்ட் கோட பார்க்க முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா பார்க்க முடியும். நீங்க வந்து ஒரு ஒரு ப்ரோகிராம் வந்து நீங்க கம்பைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபோல்டர்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கோட் ஜெனரேட்டட் ஃபைல் ஒண்ணு இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் கோட் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் புரியாது. ஏன்னா அது பைனரி ஃபார்மேட்ல இருக்கும். பட் அதுதான். ஸோ நம்ம வந்து அத போய் நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த இடத்துல என்ன இதாகும்னே தெரியாது. ஆனா வந்து மோஸ்ட்லி அது ரன்னும் ஆகாது. அதனால அத மாடிஃபை பண்ணக்கூடாது. பட் ஆனா அத ரீட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி இருக்கு? கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கியூரியாசிட்டிக்காக. ஸோ ஃபைனலா வந்து எந்த மெத்தட்ல நீங்க கோட் எழுதினாலும், அசெம்பிளர் ஆகட்டும், கம்பைலர் ஆகட்டும், இன்டர்பிரேட்டர் ஆகட்டும், அத ஆர்கெஸ்ட்ரேட் பண்றது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து ஃபுல் எக்ஸிகியூஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது. நீங்க எழுதுற சோர்ஸ் கோட்லேருந்து அந்த கம்பைலர் வந்து ஆப்ஜெக்ட் கோட எடுத்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து சிபியூக்கு வந்து கரெக்ட்டா ரவுட் பண்ணி, அந்த ப்ரோகிராம வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபுல் லைஃப் சைக்கிள். நம்ம வந்து இத ஹை லெவல்ல பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன் இந்த டாபிக்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டாபிக் இருந்தாலும் கேளுங்க. நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.